திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முக்கியமான 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவை பற்றிய விவரங்கள் என்ன? திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருந்ததை நாம் காண முடிந்தது. எந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் மொத்தமாக 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என்ற முதல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மக்களின் பேராதரவுடன் தொடர் வெற்றி நாயகராக திகழும் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் என்றும், இந்தியாவுக்கே முன்னோடி மகளிர் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று 3வது தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதோடு உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் வாழ்விலும் புதிய விடியல் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பரப்புவோம் என்றும், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றக்கூடிய வகையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி என்று ஒரு 8 தீர்மானங்கள் என்பது அரசு தொடர்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அடுத்த கட்டமாக ஏழை எளிய மக்களை வதைக்கக்கூடிய நகை கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானமும் மிக முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கண்டனம், தமிழருடைய மொழி உணர்வுடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கீழடி ஆய்வு மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரு 7க்கு மேற்பட்ட கடும் கண்டனமான தீர்மானங்கள் ஒன்றிய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. சிறுபான்மையர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாடக்கூடிய வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இதிலும் குறிப்பாக ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு கடும் கண்டனத்தையும் இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் தொடரக்கூடிய அநீதிகள் என சுட்டிக்காட்டி ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக மீனவருடைய நலன் காப்பதற்கு கச்சத்தீவை மீட்பது மட்டும்தான் தீர்வு என பலமுறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தீர்மானமாக மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இளம் பெண்களை சீரழித்த குற்றவாளிகள் அதிமுகவில் பொறுப்பில் இருந்த நிலையில் அவர்களை அதிமுக அரசு காப்பாற்ற முயன்ற நிலையில் திமுகவும் மற்ற கட்சிகளும் போராட்டம் நடத்தின. பழனிசாமி அரசு கண்துடைப்பு விசாரணை நடத்திய நிலையில் கழகமும் மற்ற அமைப்பினரும் முன்னெடுத்த கடும் போராட்டத்தின் விளைவாகவே சிபிஐ விசாரணைக்கு இவ்வழக்கு சென்றது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நமது கழகத் தலைவர் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார். கழக ஆட்சி அமைந்ததும் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு தற்போது பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு மொத்தம் ரூபாய் 85 லட்சம் மாவட்ட சட்ட உதவி மையம் மூலம் நிவாரணத் தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக ஒவ்வொருவருக்கும் அரசு சார்பில் ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் அந்த கட்சியினரின் ஆதரவுடன் நடந்த பொள்ளாச்சி இளம்பெண்கள் பாலியல் வழக்கின் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்பை இந்த பொதுக்குழு பெரிதும் வரவேற்பதுடன் அந்த நீதியை பெறுவதில் உறுதியாக இருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25 லட்சம் கூடுதலாக வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மனிதநேய நடவடிக்கைக்கும், சென்னையில் மாணவி ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மூலம் விரைந்து விசாரணை நடத்தி 5 மாதங்களில் நீதியை பெற்று தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பொதுக்குழு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் 27. வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் விரட்டி அடித்து 2026 கழக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவோம்.
ஒரு கையில் வாளும் மற்றொரு கையில் கேடயமும் ஏந்தி போர்க்களம் காணும் தளபதியாக நம்முடைய கழகத் தலைவர் மாநில உரிமைகளுக்காக ஒன்றிய அரசுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியபடியே தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் ஜனநாயக காவலராக விளங்குவதுடன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றாத முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முன்னெடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி, வரி, வருவாய் உள்ளிட்ட அனைத்தையும் முறையாக வழங்காமல் வஞ்சகம் செய்யும் ஒன்றியத்தின் ஆளும் பாஜகவையும் அதன் பாசிச எதேச்சாதிகார போக்கு அனைத்திற்கும் துணை போய் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை அழகு வைத்ததுடன் தற்போதும் அந்த வஞ்சகத்திற்கு முழுமையாக துணை நிற்கும் அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் கடந்த தேர்தல்களில் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் முழுமையாக விரட்டி அடித்து இந்தியாவின் ஜனநாயக காவலராம் நம் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நல்லாட்சி தொடர்ந்திட அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இன்று முதல் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தி அயராது பாடுபடுவோம். தலைவரை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர வைக்க முழுமையாக உழைப்போம் என்று பொதுக்குழு சூளுரைக்கிறது. இந்த 27 தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வழியில் ஒரு வலிமையான கையொலி எழுப்பி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் கட்சி ரீதியான விஷயங்கள் குறித்தும் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திமுக பொதுக்குழு கூட்டத்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.